ஆன்லைன் மூலமாக டாஸ்மாக் விற்பனை செய்ய திட்டம் இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் அது உண்மையில்லை என, அது தொடர்பான எந்த திட்டமும் இல்லை என டாஸ்மாக் நிர்வாகம் விளக்கம் அளித்திருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். இது குறித்தான விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். டாஸ்மாக் நிர்வாகம் தரப்பிலிருந்து அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்கம் என்ன? வணக்கம். ஸ்விக்கி, பிக் பாஸ்கெட், ஜொமேட்டோ, பிளிங்கிட் உள்ளிட்ட இணையதளங்கள் மூலியமாக மதுபானங்களை ஹோம் டெலிவரி செய்ய தமிழ்நாடு அரசு திட்டமிடவில்லை என்று தற்போது டாஸ்மாக் நிர்வாகம் விளக்கம் அளித்திருக்கிறது. ஏற்கனவே இணையதளத்தின் வாயிலாக டாஸ்மாக் மதுபானங்களை வாங்கிக் கொள்ளலாம் என்ற ஒரு சில தகவல் வந்து அது தொடர்பாக சில தலைவர்களும் கண்டன அறிக்கையை வெளியிட்டார்கள். மேலும் இது தொடர்பாக மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளான நிலையில் தற்போது டாஸ்மாக் நிர்வாகம் விரிவான விளக்கம் தெரிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் பல்வேறு மாநிலங்களில் இது போன்ற நடவடிக்கை இருந்தாலும் கூட தமிழகத்தில் இதுக்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் தற்போது இல்லை என்று தற்போது டாஸ்மாக் நிர்வாகம் விளக்கம் அளித்திருக்கிறது. மேலும் டாஸ்மாக் நிர்வாகம் எந்த புதிய முயற்சியிலும் தற்போது ஈடுபடும் திட்டமில்லை என்றும், மேலும் டெட்ரோ பாக்கெட் எனப்படும் காகித குடுவையில் மதுபானங்களை அறிமுகம் செய்யவும் தற்போது திட்டம் ஏதும் இல்லை என்றும் தற்போது விளக்கமான அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த குடுவை பாக்கெட் மூலியமாக மதுபானங்களை விற்பனை செய்யவும் என்ற அடிப்படையில் ஒரு சில தகவல் வந்த நிலையில் அதையும் தற்போது டாஸ்மாக் நிர்வாகம் மறுத்திருக்கிறது. மேலும் தற்போது இருக்கக்கூடிய சூழலில் இந்த ஹோம் டெலிவரி எனப்படும் ஆன்லைன் மூலியமாக விற்பனை செய்யும் எண்ணமோ, அதே போல இந்த குடுவையின் பாக்கெட் மூலியமாக மதுபானங்கள் தயாரிக்கப்படும் திட்டமோ இல்லை என்றும் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. மேலும் இது தொடர்பாக பல்வேறு தலைவர்கள் கண்டன அறிக்கைகளும், அதே போல இது மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாகவும் மாறியிருக்கும் நிலையில் தற்போது டாஸ்மாக் நிறுவனம் தற்போது இந்த இரண்டு தகவலுக்குமே மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் ஆன்லைன் மூலமாக மது விற்பனை செய்யும் அந்த திட்டமும் இல்லை, மேலும் இந்த குடுவை பாக்கெட் மூலமாக விற்பனை செய்யும் அந்த திட்டமும் இல்லை என்று தற்போது டாஸ்மாக் நிர்வாகம் மறுத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.